விஜய் சினிமா சுனாமின்ட்டு. இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் சுனாமி அல்ல, அது சினிமா சுனாமி தான். சினிமா சுனாமி வந்து தான் உங்கள் அப்பாவை காலி பண்ணாங்க. எம்ஜிஆர் சினிமா சுனாமின்னாரு, உங்கள் அப்பா சினிமாக்காரன்னாரு. அந்த சினிமா சுனாமி வந்து தான் உங்கள் அப்பாவுக்கு வனவாசம் கொடுத்தாங்க. 14 வருஷம் வனவாசம் இருந்தது மாதிரி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர முடியலை உங்கள் அப்பாவால். 75 76 போனவர் 89 தான் 14 ஆண்டுகள் கழித்து வந்தார். அதே மாதிரி இப்போ இவர் விஜய் வந்து சினிமா சுனாமிங்கிறார். விஜய் வந்து சினிமா சுனாமி சீக்கிரம் போயிடுவார் அப்படின்னு அவர் நினைக்கிறார் மக்கள். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, சின்ன குழந்தைங்கள்லாம் பொம்மை கேட்குமா, அது மாதிரி பொம்மையை வந்து பொம்மையை கொஞ்ச நேரம் விளாண்ட உடனே தூக்கி போட்டு அம்மாட்ட போயிடணும். அது என்னமோ எழுதி கொடுத்தவன் பாருங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி, பொம்மையை தூக்கி போட்டு அம்மாட்ட போயிடணும். அது மாதிரி இப்போ மக்கள் வந்து விஜய் பொம்மை மாதிரி ரொம்ப விரும்பினாங்களாம். திரும்பி தாய்கிட்ட வந்துடுவாங்களாம். தாய் யார்? இவர் தாய்ங்கிறார். தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்ததுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே இந்த பொம்மை மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம்ம மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. அடப்பாவீங்களா, தமிழ்நாட்டு இதையே கொள்ளையடித்தவர்கள் நீங்கள் தாயா? மக்களுக்கு மக்களுடைய வரி பணத்தில் வந்து லட்சக்கணக்கான கோடியை கொள்ளையடித்து துபாய் போன்ற நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் கம்பெனி ஆரம்பித்தவங்க நீங்கள் வந்துக்கிட்டு தாயா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கனிம வளங்களையும் சுரண்டி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் மழையே பெய்யாத அப்படிங்கிற இதை கூட கவலைப்படாமல் கொள்ளையடித்த கும்பலான நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கெல்லாம் தாய் நான் சொல்கிறீங்க. நீங்கள் செய்யாத அக்கிரமமா? அதனால் கடவுளே உங்களை மன்னிக்க மாட்டார். அதனால் சுனாமியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களை அழிக்கணுங்கிறது இறைவனுடையது. அதுதான் நடந்திருக்கிறது.